அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளால் ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அந்த மாதங்களிலே நோன்பு நோக்கக்கூடிய வணக்கங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். இப்பொழுது நாம் எல்லோரும் ரமலானுடைய பெருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த வருடம் ரமலானுடைய அந்த நோன்பு பெருநாள் என்பது இன்று ஷக்குடைய நாளாக இருப்பதினால், வியாழக்கிழமை இன்று மாலை வெள்ளி இரவு ஷக்குடைய நாளாக இருப்பதால், வெள்ளி அல்லது சனி இரண்டில் ஒரு நாள் பெருநாள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில், ஒரு கால் வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்தால் அப்பொழுது மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன என்பதை நாம் முற்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஷரியத்திலே, இஸ்லாத்திலே அது ஒரு பெருநாளாகவும் இருக்கின்றது. அதே அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னொரு பெருநாள் வறுமையானால், உதாரணமாக நோன்பினுடைய பெருநாளோ அல்லது துல்ஹஜ்ஜினுடைய ஈதுல் அதுஹாவினுடைய அந்த பெருநாளோ வெள்ளிக்கிழமைக்கு வறுமையானால், ஒரே நாளில் இரண்டு பெருநாள் வந்ததாக அது ஆகிவிடும். ஒரே நாளில் இரண்டு பெருநாள் வந்தால் அப்பொழுது பெருநாளுடைய தொழுகை என்பது தனியாக இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை என்பது தனியாக இருக்கிறது. இந்த இரண்டு தொழுகையையும் தொழுவது கட்டாய கடமையா, அல்லது யார் ஈதுடைய பெருநாளுடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை என்கிற ஒரு கருத்து நிலவுகிறதாக இன்று நாம் பார்க்கிறோம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை பிரகாரம் ஈதுடைய தொழுகையை தொழக்கூடியவராக இருந்தாலும், பெருநாள் தொழுகையை தொழுபவராக இருந்தாலும் அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகையும் கடமைதான். இதில் குழப்பவாதிகள் குழப்பம் செய்யக்கூடியதை பார்ப்போமேயானால், பெருநாள் தொழுகையை தொழுது விட்டால் ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை என்கிற ஒரு கருத்தை மக்களிடத்திலே பரப்புவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு சம்பந்தமாக மார்க்க தீர்வு என்ன, இமாம்கள் இது குறித்து என்ன விளக்கம் தருகிறார்கள் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, முதலில் ஜும்மாவுடைய தொழுகை யார் மீது கடமை, ஜும்மா தொழுகை ஒரு மனிதன் மீது கடமை இல்லை என்றால் அவருக்கு மார்க்க சட்டம் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நகரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் கன்ஃபார்மாக, உறுதியாக அவர்கள் அதிக மக்களாக அங்கு வாழ்வார்கள். 40 நபருக்கு அதிகமான மக்கள் தான் நகரங்களிலே வாழ்வார்கள். எனவே நகரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மா தொழுகை கட்டாய கடமை. இப்ப கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஜும்மா தொழுகை கடமையா என்று பார்ப்போமேயானால், கிராமப்புறங்களிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வு சட்டத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்வு சட்டத்தின் அடிப்படையில் ஜும்மா தொழுகைக்கு 40 நபர்கள் இருப்பது கட்டாய கடமை. 40 நபர்கள் இருந்தால்தான் ஜும்மா தொழுகை செல்லும், இல்லாட்டா அது ஜும்மா தொழுகை செல்லாது. அதன் அடிப்படையிலே கிராமங்களில் வசிக்கக்கூடியவர்கள், அங்கே ஆண்கள், பருவமடைந்த ஆண்கள் இமாமை சேர்த்து 40 நபர்கள் இருப்பார்களேயானால் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை. 40 நபர்களுக்கு குறைவாக அந்த மக்கள் குடும்பம் வசிக்கிறாங்க என்று இருக்குமேயானால், இப்பொழுது அதுக்கு பக்கத்து ஊர் நகரமா இருக்குது, அந்த ஊர்ல ஜும்மா தொழுகை கடமையாக ஆகக்கூடிய அளவுக்கு எல்லா நிபந்தனையும் இருக்கிறது. இப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க ஊரினுடைய எல்கை புறத்துக்கு அங்கிருந்து ஒரு நடுநிலையான சத்தம், உறக்க சத்தம் கொண்ட ஒருவர் அவர் அழைப்பு கொடுக்கின்றார், தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பு சத்தத்தை உறக்க சத்தத்தில், நடுநிலையான உறக்க சத்தம் கொண்ட ஒரு மனிதர் உரத்த குரலிலே அவர் அழைப்பு கொடுத்தால் கிராமத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய முடியும், அந்த அழைப்பு சத்தத்தை கேட்க முடியும் என்று சொன்னால், அந்த கிராமத்தில் உள்ள எல்லோருக்குமே ஜும்மா தொழுகை கடமையாகும். அவங்க நகரத்துக்கு உள்ள வரணும், பயணம் செஞ்சு நகரத்துக்கு உள்ள என்ன செய்யணும், நகரத்தில் நடைபெறக்கூடிய ஜும்மாவிலே கலந்து கொண்டு ஜும்மாவை நிறைவேற்றிவிட்டு பின்பு அவங்க தங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிடணும். இது மார்க்க சட்டம். இதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது என்றாலும் கூட முதல்ல சட்டத்தை நான் பதிவு செய்கின்றேன்.
அப்ப ஜும்மா தொழுகை கிராமவாசிகளுக்கு எப்பொழுது கடமை இல்லை. சரி, அந்த சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னாலோ அல்லது 40 நபருக்கு குறைவாக அந்த மக்கள் இருக்கார்கள் என்று சொன்னாலோ இப்போ அவங்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை. ஜும்மா தொழுகை கடமை இல்லை என்றால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லுஹர் தொழுகணும். லுஹர் நேரத்துல தான் ஜும்மா கடமையாகுது. ஜும்மா இல்லைன்னு சொன்னா இப்போ அவங்க லுஹரை தொழுதுறணும். லுஹருக்கு 40 பேர் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு நபர் நின்று தொழுதான் லுஹர் தொழுக கூடிரும். இது சட்டம். இப்போ இன்னைக்கு வஹாபிகள் குழப்பவாதிகள் என்ன குழப்பம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கிராமவாசிகளாக இருந்தாலும் சரி, நகரத்தில் வசிக்குள்ளாக இருந்தாலும் சரி, அவங்க பெருநாள் தொழுகையை தொழுது விட்டால், ஒரே நாளிலே 2 பெருநாள் சந்திக்குமேயானால், ஒன்று சேர்மையானால், பெருநாள் தொழுகையை தொழுது விட்டாலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஜும்மா தொழுகை கடமை இல்லை, அவங்க பெருநாள் தொழுகையை தொழுதால் மட்டும் போதும் என்கிற ஒரு தவறான ஒரு வாதத்தை, ஒரு குழப்பத்தை மக்களுக்கு மத்தியில் விதைக்கிறார்கள். அதற்கு அவங்க சொல்லக்கூடிய சான்றுகள் என்னவென்றால், ஹதீசுகளை ஆய்வு இல்லாமல் தவறான ஒரு கருத்தை இன்னைக்கு மக்களுக்கு பதிவு செய்யறாங்க. என்ன ஹதீஸ் அவங்க பதிவு செய்யறாங்க? இயாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு அறிஞர், அவர் சொல்லுகிறார், நான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு என்கிற சஹாபி இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அஷஹித்த மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதைனி இஜ்தமஅ ஃபீ யௌமின், நீங்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே நாளில் 2 பெருநாட்கள் ஒன்று சேர்ந்த ஒரு சமயத்தை நீங்கள் நபியோடு அடைந்திருக்கிறீர்களா? ஒரே நாள்ல 2 பெருநாள் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க, ஆமாம், அப்படி ஒரு சூழலை நாங்கள் அடைந்திருக்கிறோம். முஆவியா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஃபகைஃப ஸனஅ, அப்பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி மார்க் அடிப்படையில் நடந்து கொண்டாங்க என்று கேட்ட பொழுது அப்ப ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஸல்லல் ஈத சும்ம ரஹஸ ஃபில் ஜுமுஅத்தி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல பெருநாள் தொழுகையை தொழுதார்கள். அதற்கு பின்பு ஜும்மாவுடைய தொழுகையிலே அவங்க விருப்பம் அளித்து விட்டார்கள். அதாவது விருப்பம் அளிக்கிறதுன்னு என்ன, அதை அவங்களே விளக்குறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னதாக, மன் ஷாஅ அன் யுஸல்லிய ஃபல் யுஸல்லி, யார் ஜும்மா தொழுகை தொழ வேண்டும் என்று நாடுகிறாரோ, விரும்புகிறாரோ, அவர் ஜும்மா தொழுவட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு விருப்பம் கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே, நசாயிலே, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருநாள் தொழுகையை தொழுது விட்டால் அன்னைக்கு ஜும்மா தொழுகை தொழ வேண்டிய கட்டாயம் இல்லை. அது அவரவர் விருப்பம். ஜும்மா தொழுகுன்னு விரும்புனா அவர் ஜும்மா தொழுதுக்கலாம், விரும்பாட்டா ஜும்மா தொழாம வீட்டை சும்மா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை சான்றாக வைத்து ஜும்மா தொழுகை கடமை இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கதிஜ்தமஅ ஃபீ யௌமிக்கும் ஹாதா ஈதானி, அருமை தோழர்களே, இன்றைய தினம் நம்மிடத்திலே 2 பெருநாட்கள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றன. ஃபமன் ஷாஅ அஜ்ஸஅஹு மினல் ஜுமுஅத்தி, எனவே யார் இன்னைக்கு பெருநாள் தொழுகை தொழுதிருந்தாரோ அவருக்கு அதுவே போதுமானது, ஜும்மா தொழுகை கடமை அல்ல என்கிற கருத்தில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சிட்டு அந்த ஹதீஸ்ல மாநபி ஸல்லல்லாஹு எப்படி முடிக்கிறாங்க, ஒ இன்னா முஜம்மிஊன், ஆனால் நாங்கள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவோம், ஜும்மா தொழுகை தொழுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஹதீஸ் முடியுது. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா, பஸார், பைஹகி, ஹாக்கிம் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது போன்ற ஹதீசுகளை சான்றாக எடுத்து வைத்துக் கொண்டு மார்க்கத்தினுடைய புரிதல் இல்லாமல், மார்க்க ஞானம் இல்லாமல், இந்த ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும் என்று தெரியாமல் எப்படி பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பெருநாள் ஒரே நாள்ல 2 பெருநாள் வந்தால் பெருநாள் தொழுகையை தொழுது விட்டால் அவருக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை, விரும்பினா தொழுதுக்கலாம், விரும்பினா தொழாம வீட்டில் இருந்துக்கலாம் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. நம்ம இமாம்கள் இதுக்கு என்ன விளக்கம் தருகிறார்கள், இந்த ஹதீஸை எந்த கண்ணோட்டத்தில் அணுகிறாங்க, இந்த ஹதீஸை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் என்பதை நமக்கு விளக்கம் தருவாங்க. என்ன விளக்கம் தருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரே நாள்ல பெருநாளும் ஜும்மாவுடைய அந்த நாள், ஜும்மாவுடைய நாள் என்ன செய்யுது, 2 சந்திக்குது. அப்படி சந்தித்தால் கிராமவாசிகள் நகர்ப்புறத்துக்கு அவங்க பெருநாள் தொழுகையில் கலந்து பெருநாளை தொழுது விட்டால் இப்பொழுது அவர்கள் ஜாஸ அன் யன்சரிஃப வ யத்ருக்கு அல் ஜும்அத, பெருநாள் தொழுகைக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய ஊருக்கு, கிராமத்திற்கு திரும்பி செல்வது அவங்களுக்கு அனுமதி. ஜும்மா தொழுகையை விட்டு அவங்க தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்பி போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்கிற மார்க்க தீர்ப்பை, மார்க்க சட்டத்தை வழங்குகிறார்கள்.
கிராமவாசிகள் அவங்களுக்கு தான் இந்த அனுமதி. என்ன அனுமதி? அவங்க கிராமத்தை விட்டு போட்டு நகர்புறத்துக்கு சிரமப்பட்டு பயணம் செஞ்சு வந்து நகர்புறத்துல வந்து உட்கார்ந்து அவங்க பெருநாளை தொழுகை முடிச்சிட்டு மறுபடியும் ஜும்மா வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு உட்கார முடியாது. ஜும்மா வரைக்கும் மீண்டும் அவங்க நகரத்திலே உட்கார்ந்துட்டு ஜும்மா முடிச்சுட்டு இல்லத்துக்கு போறது அவங்களுக்கு சிரமம். எனவே மார்க்கம் வந்து அவங்களுக்கு என்ன அனுமதி வழங்குது அப்படின்னு சொன்னா, கிராமவாசிகளுக்கு மட்டும் அந்த அனுமதி. என்ன அனுமதி? ஈத தொழுகையை தொழுதுட்டா அவங்க அங்கேயே தங்கி ஜும்மா வரைக்கும் தங்கணும்னு அவசியம் கிடையாது. நகரத்துல திரும்ப அவங்க என்ன செஞ்சிடலாம், கிராமத்துக்கு போயிடலாம். அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஜும்மா கடமை இல்லை என்று சொன்னால் லுஹர தொழுன்னு அர்த்தம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர்களும் தெளிவா சொல்லுவாங்க, இதத்தஃபக யௌமு ஜும்அத்தின் வ யௌமு ஈதின், ஜும்மாவுடைய நாளும் பெருநாளுடைய நாளும் ஒரே சமயத்தில் ஒன்று சேர்ந்து வருமையானால், ஓ ஹலர அஹ்லுல் குரா அல்லதீன தல்சமுஹும் அல் ஜும்அத்து, எந்த கிராமவாசிகளுக்கு ஜும்மா தொழுகை கடமையாகுமோ அத்தகைய கிராமவாசிகளும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஈது தொழுகைக்கு அவர்கள் வந்துவிடுவார்களேயானால், ஃபஸல்லு அல் ஈத, அவங்க ஈது தொழுகையும் தொழுது விட்டால், லம் தஸ்குத்தில் ஜும்அத்து பிலா ஹிலாஃபன் அஹ்லில் பலத், அந்த ஊர்வாசி இருக்காங்க பாத்தீங்களா, நகரவாசி, நகரவாசிகளுக்கு ஜும்மா தொழுகை என்பது என்ன ஆகாது, விழுந்து விடாது. அவங்க ஜும்மா தொழுகை கடமைதான். ஆனால் ஒ தஸ்குத்து அன் அஹ்லில் குரா, வெளியூர்ல இருந்து கிராமப்புறத்துல இருந்து வந்தாங்களே, நகரத்துல வந்து ஈத தொழுதாங்களே, அவங்களுக்கு தான், அந்த கிராமவாசிகளுக்கு தான் ஜும்மா தொழுகை என்பது கடமை கிடையாது. அவங்க தங்களுடைய இல்லத்துக்கு என்ன செஞ்சிடலாம், ஊருக்கு திரும்ப, நகரத்துக்கு அதாவது கிராமத்துக்கு திரும்ப போயிடலாம் என்று சொல்லி யார் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப நகரவாசிகளுக்கு சட்டம் கிடையாது, கிராமவாசிக்கு சொல்லப்பட்ட சட்டம். அந்த கிராமவாசிக்கு ஏன் அந்த சட்டம் சொல்லப்பட்டுச்சு, அதையும் நம்ம அறிஞர்கள் விளக்கம் தருகிற பொழுது என்ன விளக்கம் தராங்கன்னா, இப்ப அவங்க ஈதுக்காக வந்து கிராமத்திலிருந்து நகர்புறத்துக்கு பயணம் செஞ்சு ஈதுக்காக வந்து அமர்ந்து அவங்க ஈதை தொழுது முடிச்சிட்டு ஜும்மா வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. ஜும்மா வரைக்கும் நீ இந்த நகரத்துல தான் இருக்கணும், ஜும்மா முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு பாரத்தை, சிரமத்தை கொடுக்கறது. அது ஒண்ணு. இரண்டாவது, ஃபைன் ஹரஜு, ஒரு கால் அவங்க ஈது தொழுகையை முடிச்சிட்டு சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க, பயணம் செஞ்சு போயிட்டாங்க, சும்மா ரஜஉ இலல் ஜும்ஆத்தி, மீண்டும் அவங்க ஜும்மாவுக்கு வரணும்னு ஒரு சட்டம் போட்டு அவங்க ஜும்மாவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, கான அலைஹிம் ஃபி தாலிக மஷக்கத்துன், அது அவங்களுக்கு பாரம்தான். வல் ஜும்ஆத்து தஸ்குத்து பில் மஷக்கத்தி, ஜும்மா தொழுகை என்பது பாரம், சிரமத்தின் அடிப்படையில் அந்த கடமை விழுந்து விடும். அது ஜும்மா தொழுகை கடமையாகாது. சிரமங்கள் வருகின்ற பொழுது ஜும்மா தொழுகை கடமை என்பது சாக்கியத்தாகிவிடும். அதனால தான் வந்து நோயாளிக்கு வந்து ஜும்மா தொழுகை கடமை இல்லை, ஹதீஸ்ல வருது. நோயாளிக்கு ஏன் ஜும்மா தொழுகை கடமை இல்லை, அவருக்கு மஷக்கத்து, சிரமம் இருக்குது. அதனால அவர் பயணம் செஞ்சு பள்ளிவாசலுக்கு வந்து அந்த ஜமாத்தில் கலந்து கொண்டு அவர் தொழுகையை நிறைவேற்று என்பது கட்டாய கடமை இல்லை. ஜும்மா தொழுகை எப்போ அவர் கடமை இல்லையோ அப்ப இல்லத்தில் இருந்து கொண்டு லுஹர் என்ன செஞ்சிடலாம், அவர் தொழுதுக்கலாம் என்கிற ஒரு சட்டத்தை மார்க்கம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரு ஈது தொழுதாங்களோ அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்தாங்க. எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? ஜும்மா தொழுகையை தொழுவதற்கோ அல்லது விடுவதற்கோ அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு அந்த அனுமதி? யாருக்கு அந்த அனுமதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமவாசிகளுக்கு தான் அனுமதி. மதீனா வந்து அந்த சமயத்துல நகரம், மதீனாவில் வாழ்ந்த மதீனத்து மக்களுக்கு ஸல்லல்லாஹு அந்த அனுமதி கொடுக்கல. அதனால தான் ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, இன்னா முஜம்மிஊன், ஆனால் நாங்கள் ஜும்மா தொழுகையை தொழுவோம், நாங்கள் ஜும்மாவை நிறைவேற்றுவோம் என்று பெருமான ஸல்லல்லாஹு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? நகரவாசிகளை தனியாகவும் கிராமப்புற மக்களை தனியாகவும் பிரிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு பிரிச்சு காட்டின பிறகும் கூட அதை ஸல்லல்லாஹு எந்த வார்த்தையை சொல்றாங்க, எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு புரியாம ஒரு மடமைத்தனத்தில் இருந்து கொண்டு மக்களுடைய வணக்கத்தில் இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் விளையாட்டி கொண்டிருக்கிறது. வணக்க வழிபாட்டை பாத்திலாக்கி கொண்டும் ஒரு சமூகம் இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் அபு உபைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அந்த சமயத்துல வெள்ளிக்கிழமையும் பெருநாளும் ஒரே சமயத்துல வந்துச்சு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல பெருநாள் தொழுகையை தொழுகிறாங்க. தொழுகையை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஹுத்துபா செய்யறாங்க. பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஹுத்துபா செய்யறாங்க. அந்த ஹுத்துபா செய்யும்போது என்ன சொன்னாங்க, யா ஐயுஹன் நாஸ், அருமை மக்களே, இன்ன ஹாதா யௌமுன் கதிஜ்தமா லக்கும் ஃபீஹி ஈதானி, இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் என்றால் 2 பெருநாட்கள் ஒரே நாளில் சேர்ந்து வந்த ஒரு நாளாக இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமன் அஹப்ப யன்தலிரல் ஜும்அத்த மின் அஹ்லில் அவாலி, புறநகரில் வசிக்கக்கூடிய கிராம மக்களே, உங்களில் யாராவது ஜும்மா தொழுகையை தொழ வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த மதீனாவிலே இந்த பள்ளியிலே காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஃபல் யன்தலிர்,
விருப்பப்பட்டா என்ன செஞ்சுக்காங்க, ஜும்மா வரைக்கும் பள்ளிவாசல்ல காத்திருங்க, அது உங்க விருப்பம். அதே சமயத்துல ஒமன் அஹப்ப எர்ஜிஅ, உங்களில் யாரை பத்தி பேசுறாங்க, அஹ்லுல் அவாலி, மதீனாவை சுற்றி புறநகரில் வசிக்கக்கூடிய கிராம மக்களை பத்தி பேசுறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நீங்க விரும்புனா ஜும்மா தொழுகையும் தொழுவணும் அப்படின்னு விரும்புனா நீங்க உங்க நகரத்துக்கு உங்க கிராமத்துக்கு போகாம நீங்க பள்ளிவாசல்ல தங்கிருங்க, ஜும்மா தொழுது கூட போங்க. ஒமன் அஹப்ப எர்ஜிஅ, இல்ல எங்களுக்கு சிரமம், நாங்க இல்லத்துக்கு போயிடுறோம், கிராமத்துக்கு போயிடுறோம் சொல்லி திரும்பி போக வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ விரும்புகிறாரோ பக்கத்து அதின்துலகு, நான் அவருக்கு திரும்பி செல்வதற்கு அனுமதி தருகிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலே 5572 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல உஸ்மான் இப்னு அஃபான்ல தெளிவுபடுத்துறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினாங்க என்பது யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஜும்மா தொழுகை விடலாம் என்கிற அனுமதி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஹதீஸ் பொதுவா இருந்துச்சு. யாருக்கு அந்த அனுமதி கொடுத்தாங்க என்பதை உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. கிராமவாசிகளை தான் கூப்பிட்டு பேசுறாங்க, உங்களுக்கு ஜும்மால இருக்கணும்னு ஆசை இருக்குதா இருந்துட்டு போங்க, இல்ல நாங்க வீட்டுக்கு ஜும்மா விட்டு போட்டு நாங்க என்ன செஞ்சிடறோம், ஊருக்கு போறோம் கிராமத்துக்கு போறோம், நீங்க விரும்புறீங்களா தாராளமா போங்க, அனுமதி தரேன்னாங்க. அப்ப நபித்தோழர்கள் நபியிடமிருந்து நேரடியாக பாடம் பயின்ற சஹாபி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் குலஃபாய் ராஷிதின் கட்டுப்பட்ட மிக முக்கியமான ஒரு கலீஃபா. அவங்க மார்க்க தீர்ப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தீர்ப்பு அவங்க சொல்லும் போது, ஹதீஸினுடைய மார்க்கத்தினுடைய தீர்ப்பு அவங்க சொல்லும் போது சுயமாக எப்படி வரும், இப்படி ஒரு சட்டத்தை அவங்க போடும்போது எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள் இருக்கும்போது இந்த சட்டம் பொதுவானது, அது நகர்வாசிகளுக்கும் அது எடுக்கும் என்று இருக்குமே, ஆனால் எல்லோரும் அதை சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களே, இது பொது சட்டம், அது நீங்க எப்படி கிராமவாசிக்கு மட்டும் நீங்க என்ன செய்றீங்க சட்டமாக்குறீங்க, நகரத்தில் உள்ளவங்களுக்கு அது சட்டம் தான் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. யாரும் அதை தெரிவிக்கல. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சஹாபாக்களுமே அந்த ஹதீஸ் அவங்க நபியிடமிருந்து அப்படித்தான் பயின்று இருக்கிறார். அப்ப நகரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு 2 தொழுகையும் கட்டாய கடமை தான், ஈதையும் தொழுக வேண்டும், ஜும்மா தொழுகையும் தொழ வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, அதாவது இந்த ஜும்மா தொழுகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது என்ன தொழுகை அப்படின்னு சொன்னா, ஜும்மா தொழுகை என்பது அது 5 தொழுகையில ஒரு தொழுகை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லுகர் தொழுகிற நேரத்துல லுகர் இல்லாம ஜும்மா கடமையாகுது. அப்ப ஜும்மா வெள்ளிக்கிழமைக்கு 5 தொழுகை தான் கடமை. ஃபஜ்ரு எல்லா காலத்தையும் பற்றி பேசுவோம், மற்ற காலங்கள் ஃபஜ்ரு, லுஹரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா 5 தொழுகை வருதா. ஜும்மாவுடைய நாள் எடுங்க, ஃபஜ்ருக்கு அடுத்து ஜும்மா, லுஹருக்கு பகரமா ஜும்மா. அப்ப ஃபஜ்ரு, ஜும்மா, அப்புறம் அசர், மக்ரிப், இஷா. அப்போ ஒரு நாளைக்கு 5 தொழுகை கடமை தானே. அப்ப ஜும்மா தொழுகை என்பது ஃபரது, ஜும்மா தொழுகை என்பது ஃபரது, பெருநாள் தொழுகை என்பது சுன்னத்து. ஒருவர் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஜும்மா தொழுகையே சுத்தமா இல்லாம போயிடும், ஒரு ஃபரதான வணக்கத்தை சுத்தமா அல்ல அழிச்சிடும் எப்படி சொல்ல முடியும். ஜும்மா தொழுகை என்பது ஃபரது, பெருநாள் தொழுகை என்பது சுன்னத்து. கிராமத்துல இருந்து வந்தாங்களா அல்லது நகரவாசி முதல்ல பேசுவோம், நகரவாசி என்ன செஞ்சாங்களா, அவர் ஈது பெருநாள் தொழுதுட்டாரா, அவருக்கு ஜும்மா கிடையாதான். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஃபரத அல்ல விட வைப்பானா, ஃபரத சாக்கித்தாயிருமா, இல்லாம போயிருமா. இந்த யதார்த்த அடிப்படையான வாதத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு வஹாபி எப்படி கொண்டு போயிட்டான்னு சொன்னா, ஜும்மா தொழுகை கடமை இல்லைன்னு சொல்லி டோட்டலா தொழுகை கடமை இல்லைன்னு கொண்டு போயிட்டான். அதாவது ஜும்மா தொழுகை கடமை இல்லைன்னா என்ன அர்த்தம், லுகர் கடமைன்னு அர்த்தம். அப்ப இவங்க ஒரேடியாகவே ஃபரல வீணடித்தல், பாலடித்தல், நாசமாக்குதல்ங்கிற ஒரு நிலைக்கு வஹாபிகள் போய்விட்டாங்க என்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவேதான் சுன்னத் ஜமாத்தினுடைய தெளிவான கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நேரடியாக மார்க்கத்தை பயின்ற சஹாபா பெருமக்களுடைய மார்க்க தீர்ப்பு, அந்த தீர்ப்பு எல்லாம் தெரிந்த பிறகும் இன்றைய வழிகேடர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இந்த சமூகம் போய் நல்ல ஒரு நாளிலே ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலும், அதே போன்று ஜும்ஆ தொழுகை என்பது ஒரு ஃபரலான தொழுகை, ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தொழுகை. அந்த தொழுகையை நாம் இது போன்ற குழப்பவாதிகளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மாபெரும் சிறந்த ஒரு தொழுகையை இழந்து விடக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும், ஒரு ஃபரலை மறுத்தால் குஃபுருக்கு போயிரும். ஒரு ஃபரலை மறுத்த குஃபுரு. ஜும்மா தொழுகை என்பது எங்களுக்கு கடமையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபரலை மறுக்கின்ற பொழுது குஃபுருடைய நிலைக்கு போகுது. எனவே குஃபுருடைய நிலைக்கும் இந்த சமூகம் போய்விடக்கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்திலும் தான் இந்த தலைப்பிலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தலைப்பில் நாம் மக்களுக்கு என்ன செய்கிறோம், கருத்தை பதிவு செய்கிறோம், மார்க்க தீர்ப்பை எடுத்து சொல்கிறோம். சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரே நாளில் 2 பெருநாட்கள் வந்தால், அதாவது வெள்ளிக்கிழமையும் இன்னொரு பெருநாளும் ஒரே நாளில் வறுமையானால்
நகரத்தில் வசிக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருநாள் தொழுகை சுன்னத்து தொழ வேண்டும். ஜும்மா தொழுகை கடமை, ஜும்மா தொழுகையில் தொழுதே ஆக வேண்டும். பெருநாள் தொழுகையை தொழுவதற்காக ஜும்மா தொழுகை கடமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது, அது வழிகேடு. இது நகரத்தில் உள்ளவங்க. கிராமத்துல அவுட்டர்ல வசிக்கிறாங்க, நகரத்துல இருந்து கொஞ்சம் தூரமா, அவங்க நகரத்துக்குள்ள வரணும், பயணம் செஞ்சுதான் வரணும். அந்த மாதிரி கிராமத்துல வசிக்கிறாங்க. இப்ப அவங்க பெருநாள் தொழுகைக்காக பயணம் செஞ்சு எங்க வராங்க? நகரத்துக்குள்ள வராங்க. இப்போ அவங்க பெருநாள் தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க விருப்பப்பட்டால் பெருநாள் தொழுகைக்காக வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம்? அதே நகரத்துல அதே பள்ளியில தங்கி வெயிட் பண்ணி ஜும்மா தொழுதுட்டு ஊருக்கு போகலாம், கிராமத்துக்கு, வீட்டுக்கு. அல்லது இல்லை எங்களுக்கு அது சிரமம், நாங்க இல்லத்துக்கே போயிடுறோம் பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு அப்படின்னு பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு அவங்க இல்லத்துக்கு, அவங்க கிராமத்துக்கு போறாங்கன்னா அதுவும் தாராளமாக போகலாம். அவங்களுக்கு ஜும்மா தொழுகை கடமையாக ஆகாது. சிரமத்தை கருத்தில் கொண்டு மார்க்கம் அவங்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை என்பதை என்ன செய்கிறது? சலாசனுடைய ஹதீஸின் அடிப்படையில மார்க்கம் தீர்மானிக்கிறது. அந்த கிராமவாசிகள் ஜும்மா தொழுகையை விட்டுட்டு ஊருக்கு போனனால அவங்க பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அனுமதியை அவங்க பயன்படுத்துறாங்க. ஒண்ணு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஜும்மா தொழுகை தான் அவங்களுக்கு கடமை இல்லையே தவிர அவங்க ஊருக்கு போன பிறகு லுகர் தொழுகை என்ன செஞ்சுக்கணும்? அவங்க ஊர்ல வக்து பள்ளிவாசல் இருக்கும், அந்த வக்து பள்ளிகள்ல அவங்க என்ன செஞ்சுக்கணும்? லுகர் தொழுகையை ஜமாத்தாக அவங்க தொழுதரணும். இதுதான் மார்க்க தீர்ப்பு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தீர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை சத்தியம் என விளங்கி அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபையும், அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது